இப்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த ஆசனத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டீங்க. ஒவ்வொரு ஆசனங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி உடல் குறைபாடு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், தலைவலி இருக்குது, தலைவலியை போக்குறதுக்கு என்ன செய்யணும்னு நிறைய கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கான சொல்யூஷன்ஸும் அதில் கிடைக்கும். நிறைய பேர் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் கேட்கறதுனால ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியல. ஆனால் ஒன்று ஒன்றா நாங்கள் போடுறத நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அதில் உங்களுக்கான சொல்யூஷன்ஸும் அடங்கியிருக்கும். இன்றைக்கி நாம் ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனத்துக்கு பேர் சர்வாங்க ஆசனம், சர்வ அங்க ஆசனம். அதாவது உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமான ஒரே ஆசனம். இந்த ஒரு ஆசனத்தை பண்ணுனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீராக செயல்படும். ஆசனத்தை செஞ்சா சீராக செயல்படுமா? ஒரு அன்பர் கேட்குறாரு, எக்ஸசைஸை விட ஆசனத்துக்கு என்ன ஸ்பெஷல்? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கும் ஒரு மேனுவல் மிஷினுக்குள்ள வித்தியாசம், அவ்வளோதான். நீங்கள் வந்து மேனுவல் மிஷினில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னாலும் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனிச்சிங்கனாலும் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக் மிஷினில் தப்பு நடக்காது. அது இயல்பாகவே தானாகவே அது எந்த அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கணும், எந்த அளவுக்கு எதை செய்யணுங்கிறத அதுலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் வேணும், எந்த அளவுக்கு ஆற்றல் தேவையில்லை அப்படிங்கிறத இந்த ஆசனங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்கள்கிட்ட வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது, அப்போ ஆசனங்கள் கொழுப்பை கரைச்சிடும். இப்போ உங்கள்கிட்ட கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது, அப்போ ஆசனம் கொழுப்பு உங்களுக்கு அதிகரித்து தரும். உங்கள்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அதுவும் ஒரு வியாதி தான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலும் அதையும் மீடியம் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு மீடியம் லெவலில் கொண்டு வந்து கொடுக்கறது தான் ஆசனம். அதனால் பயப்படாமல் ஆசனங்களை பண்ணுங்க. ஆசனத்தின் வழியாக உங்களுக்கு லாபம் தானே தவிர நட்டம் இல்லை. அதனால் தொடர்ந்து ஆசனங்கள் செய்கிறத உங்களுடைய அன்றாட கடமைகளை வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், காலை நேரத்தில் ஆசனம் பண்ணுங்க. அதுலேயும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆசனம் செய்வது உத்தமம். 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பண்ணீங்கன்னா நல்லது. 6 மணியில இருந்து 8 மணிக்குள்ள பண்ணா மத்தியமம், பரவாயில்ல, செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு மேல வெயில் ஏறினதுக்கு அப்புறம் ஆசனங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடல் வெப்பநிலை அதிகமாகிறது. அதனால முன்னோர்கள் இந்த மாதிரி ஆசனங்களை காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய சொன்னாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் அளவுக்கு அதிகமா கிடைக்குது. பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னா அதான் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆற்றல் வந்து அதிகமாக கிடைக்குது. இதன் மூலமா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்கள், அதாவது நல்ல உயிரினங்கள் அதிகமாக வளர ஆரம்பிக்குது. உடல் செல்கள் நல்ல அதிக வளர்ச்சி அடைகிறதுனால அந்த உதிரக்கூடிய கெட்ட செல்கள் அதிகமாக உதிருது. உடல் பளபளன்னு ஆகுது. அதாவது நிறைய பேருக்கு உடல் பளபளன்னு ஆகுதுன்னு உடனே நிறைய பேர் செய்வீங்க. அந்த உடல் பளபளன்னு ஆகுது எதனால அப்படின்னா உங்க உடல் ஆரோக்கியம் ஆகுதுன்னு அர்த்தம். உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது உங்க உடல் செல்கள் வந்து ஆரோக்கியமா இறந்த செல்களை வெளியேற்றுது. அதனால உங்க உடம்பு மினுமின்னு மாறும், அவ்வளவுதான். அதனால கலெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ஆசனங்களை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. வேற எந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் குண்டா இருக்கேனா ஒல்லியா இருக்கேனா, நான் குண்டா இருக்கேன் ஒல்லியா ஆகணும் என்ன செய்யலாம், ஒல்லியா இருக்கேன் குண்டா ஆகணும் என்ன செய்யலாம், தேவையில்லைங்க. நீங்க ஆசனத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க உடம்புக்கு உங்க ஹைட்டுக்கு எவ்வளவு வெயிட் தேவைங்கிறத உங்க ஆசனம் தீர்மானிக்கும். நீங்க ஆசனம் பண்ண உங்க உடம்புடைய அழகும் உங்க உடம்புடைய இம்யூனிட்டி பவரும், அது மட்டும் இல்லாம உங்க உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே சீரா செயல்படும். அதுக்கு நான் உத்தரவாதம். அதனால தொடர்ந்து நீங்க ஆசனங்களை செஞ்சுட்டே வாங்க, போதுமானது. ஒரு ஆசனத்தை 3 அல்லது 5 தடவைகள் செய்யறது நல்லது. ஒரே ஆசனத்தை ஒரு தடவை செய்றீங்க அப்படின்னா அதிகபட்ச நேரம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு சிலருக்கு வரல, எனக்கு இந்த ஆசனம் வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஆசனத்தை தொடர்ந்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாகவே செய்யுங்க. வரலையா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணும்போது முழுமையான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த உடனே ஆசனத்தை கண்டிப்பா செஞ்சு ஆகணும்னு அவசரப்பட்டு செய்ய மட்டும் கூடாது. அங்க மூச்சு உங்களுக்கு சீரா கிடைக்காது. அதான் முக்கியம். இன்னொன்னு, மூச்சை வந்து நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறாங்க. வேணாங்க, நீங்க ஆசனம் செய்யுங்க. ஆசனம் செய்யும் பொழுது மூச்சு தானாவே கண்ட்ரோல் ஆகும். எந்த ஆசனம் செய்யும் போது எதை எப்படி செய்யும் பொழுது மூச்சை உள்ள இழுக்கணும், உள்ள வெளியே விடணும் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆசனத்துல உங்க கவனம் இருக்காது. நீங்க ஆசனத்தை செய்யுங்க, உங்க உடம்பு தானாவே மூச்சை வெளியே விட்டுரும். தேவையான இடங்கள்ல மூச்சை உள்ள இழுத்துரும். அதனால மூச்சை நீங்க கவனிக்க வேண்டாம். மூச்சை கவனிச்சுதான் நிறைய பேர் ஆசனங்களை இடையிலே விட்டுறீங்க. இது நமக்கு ஒத்து வராது, மூச்சை இப்படி கவனிச்சோம்னா
இதை இந்த நேரத்தில் வெளியில் விடணுமே, இந்த நேரத்தில் உள்ளே இழுக்கணுமேன்னு யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்கும் பொழுது உங்களுடைய உடம்பை கவனிக்க மறந்துடுறீங்க, நீங்கள் செய்கிற ஆசனத்தை மறந்துடுறீங்க, கீழே விழுந்துடுறீங்க, எரிச்சல் படுறீங்க, அப்புறம் கோவப்படுறீங்க. இந்த ஆசனங்களுக்கு தேவை அமைதி மட்டும்தான். அமைதியாக நீங்கள் செய்யுங்க, இயல்பாகவே உங்களுடைய மூச்சு காற்று தண்ணி சீர்படுத்திக்கும். ஓகேவா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆசனம் சர்வ அங்க ஆசனம். இந்த சர்வாங்க ஆசனத்தோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். ரொம்ப முக்கியமாக தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை சுத்தமாக முற்றிலுமாக நீக்கப்படும். அப்புறம் நிறைய பேருக்கு வரக்கூடிய ரொம்ப பிரச்சனை என்னன்னா ஒற்றை தலைவலி. இந்த ஒற்றை தலைவலிக்கும் தலை சார்ந்த, கழுத்து சார்ந்த, முதுகு தண்டு சார்ந்த அத்தனை நோய்களுக்குமான முழுமையான தீர்வு. தனித்தனியாக நான் சொல்லணும்னு விரும்பல, நிறைய வரும். அந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்குமான முழுமையான தீர்வு. அதான் சொல்றேன் சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்றோம். இந்த சர்வாங்க ஆசனத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் சுத்தமா அண்டாது. இந்த சொல்றீங்களா கொரோனா வைரஸ் தாக்குதல் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க சர்வாங்காசனம் பண்ணுங்க. உங்களுடைய நுரையீரல், இதயம் எல்லாமே தெளிவா பம்ப் ஆகிறத நீங்க உணர முடியும். இது எந்த கிருமி தாக்கினாலும் இனிமேல் வரக்கூடிய பயோவார் அதன் மூலமா உங்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்க இந்த சர்வாங்காசனத்தை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு நோய் நொடி இல்லாம இருக்கும்னு நான் உறுதியளிக்கிறேன். வாங்க சர்வாங்காசனம் பார்க்கலாம். சர்வாங்காசனம் பண்ணணும்னா முதல்ல நீங்க விரிப்பு ஒன்று விரிச்சுக்குங்க. இந்த விரிப்புல நீங்க கண்டிப்பா விரிப்பை விரிச்சுக்குங்க. ஏன்னா அழுத்தம், அதனால 4ஆ மடிச்சு கூட நீங்க போட்டுக்குங்க. மெத்தையில கூட நீங்க இதை பண்ணலாம். நேர கால் நீட்டி நேர படுத்துக்குங்க. கையை நீங்க கீழே வச்சுக்கலாம். மெதுவா காலை மேல தூக்குங்க. இப்ப கவனிங்க, இதுலயே உங்களுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு. காலை தரையில இருந்து 1 இன்ச் மேல இப்படி தூக்கி நிறுத்தினீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொப்பை, அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாட்டினீங்க அப்படின்னா 6 பேக் 8 பேக் எல்லாமே வரும். நீங்க பெருசா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எதையும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கவனிங்க, இப்படி நிப்பாட்டுங்க. 1 இன்ச் 2 இன்ச் இல்லை, 1 சான் கூட நீங்க நிப்பாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால இடுப்பு நல்லா பலமாகும், கால் நல்லா கிரிப்பாகும், நாடி நரம்புகள்ல இருக்கிற எல்லா வியாதிகளும் இது குணமாகும். நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கிறவங்களுக்கு கூட இது குணமாகும். இப்போ இதை நேரம் நிப்பாட்டுறீங்கன்னு இது ஒரு வகை ஆசனம். இப்படியும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டலாம். இப்படி நிப்பாட்டுறதுனால காலில் இருக்கிற ரத்த ஓட்டம் ஃபுல்லா உங்களுடைய இந்த இடுப்பு பகுதிக்கு மேல் பகுதிக்கு வர்றதுனால உங்களுக்கு இந்த வயிற்று பகுதியில் நல்ல ஃபிட்னஸ் கிடைக்கும். ரொம்ப முக்கியம், இந்த ஆசனத்தை வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா வயிற்றுக்கு தான் நிறைய வேலை. நீங்க ஆப்ரேஷன் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். கவனிங்க, இப்ப இடுப்பை நேரம் மேல தூக்குறோம். இந்த கையை இப்படி தூக்கிங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நேரம் நிப்பாட்ட முடியாது, அதனால இந்த கையை வச்சு இப்படி தாங்கி நிப்பாட்டிக்குங்க. இப்ப நேரம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் சர்வாங்க ஆசனம். உங்க நாடி உங்க நெஞ்சில இடிக்கும். கரெக்டா செஞ்சீங்கன்னா, எனக்கு இவ்வளவு வரல அப்படின்னா உங்க எவ்வளவு வருமோ அது வரைக்கும் செய்யுங்க, போதுமானது. ஆரம்ப காலகட்டங்களில் வராதவங்க இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகளில் பில்லோவை வச்சுக்கோங்க. தலையணையை நல்லா ஒரு 2 தலையணையை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும். இதை தொடர்ந்து இப்படியே செஞ்சீங்கன்னா இந்த சர்வாங்காசனத்தின் மூலமா உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லா உறுப்புகளுக்குமான ஒரே ஆசனம் இது மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் ஏன் ஆசனத்தை மதிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு இதன் மூலம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கையெடுங்க. மெதுவா, அவசரப்படாதுதான். என்ன ஆசனம்னாலே நிதானம் தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வா படுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா இந்த சர்வாங்காசனத்தோட பலனை முழுமையா நீங்க அனுபவிக்க முடியும். ஒரே நாள்ல விடை கிடைக்கும். இந்த ஆசனத்தை 3ல இருந்து 5 தடவை இல்லைன்னா ஒரே நேரத்துல தொடர்ந்து செய்யலாம். ஒரு சிலருக்கு பின்னாடி கழுத்துல வலி வரும், பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்க அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருக்க மாட்டீங்க, அதனால வலிக்கும். தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வலியெல்லாம் போயிடும். உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி.